கள்ளியங்காட்டு நீலி அப்படின்னு ஒரு மலையாள மர்ம படம் 1979 வெளிவந்தது. பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பழையனூர் நீலி அப்படின்ற பெண்ணின் கதை சொல்கிறது போலவே கேரளாவில் கள்ளியங்காட்டு நீலி அப்படின்ற கதை சொல்லப்படுவதுண்டு. இந்த கதாபாத்திரம் குறித்து அங்கு நாட்டுப்புற கதைகளில் சொல்லப்படுவதும் உண்டு. அத்தகைய கதைகளில் ஒரு பழிவாங்கும் தீய ஆவியாக கள்ளியங்காட்டு நீலி கதாபாத்திரம் இருக்கும். நீலி ஒரு தேவதாசியின் மகள் அப்படின்னும் அவள் நகைக்காக கொடூர கொலை செய்யப்பட்டதாகவும் நீலியை அடக்க கதம்ப நாராயணன் என்ற மந்திரவாதி அவளின் உக்கிரமான கோபத்தை அடக்கி சாந்தப்படுத்தியதாகவும் கதைகளில் கூறப்படுறது. இவை கேரளாவின் கர்ண பரம்பரை கதைகளில் கூறப்படும். நாகர்கோவிலுக்கு அருகில் 5 கிலோமீட்டர் தொலைவில் பார்வதிபுரம் பகுதியில் கள்ளியங்காட்டு நீலிக்கு தனி கோவில் இருக்குங்க. துரோகத்தால் கொல்லப்பட்ட நீலி ஆவியாக உருவெடுத்து தன்னை தேடி கொலை செஞ்சவனை பழிவாங்கிறது தான் கதையின் மையக்கரு. கேரளா பாஷையின்படி இந்த நீலி யட்சி என அழைக்கப்படுறாங்க. நகைக்காக சிலரால் கொல்லப்படும் நீலி அவரை தேடி செல்லும் அவரது தம்பி அம்பியும் சகோதரி மறைந்த துக்கத்தால் உயிரை விட மறுபிறப்பு எடுக்கும் இருவரும் சோழ மன்னன் ஒருவருக்கு மகளாக பிறந்து ஒருவர் நீலியாகவும் சகோதரரானவர் நீலனாகவும் பிறந்து இரவில் கால்நடைகளை கொன்று இரத்தம் குடிப்பதாகவும் அவற்றை அறிந்த சோழ மன்னன் கள்ளியங்காடு என்ற அடையாளம் தெரியாத வனப்பகுதியில் வைத்து சில மந்திர பூஜைகளை செய்து அவர்களை கைவிடுவதாகவும் இதில் நீலன் அடங்கி விடுவதாகவும் அதற்கும் அடங்காத நீலியோ முற்பிறவியில் தன்னை பழிவாங்கியவர்களை பிறவியில் துரத்தி பிடித்து வேட்டையாடுவதுதான் கள்ளியங்காட்டு நீலியின் கதை. இந்த கதையில் நீலி ஒரு கல்லிலே அதற்குள்ளே வைத்து கட்டப்பட்டு அடங்காத நீலி அடங்கப்படுவதாகவும் அதனால் நீலியால் குறிப்பிட்ட பகுதி பாதுகாப்பாக மாறுவதாக நம்பப்படுது. 1979 இது படமாக வெளிவந்தது. இந்த படத்தை கிருஷ்ணன் நாயர் இயக்கியுள்ளார். மது ஜெயபாரதி, ஜெகதி ஸ்ரீகுமார் நடித்திருக்கிறாங்க. அச்சமூட்டும் பின்னணி இசையுடன் மலையாளத்தில் பரபரப்பாக வந்த இந்த படம் இந்த கள்ளியங்காட்டு நீலி. இந்த நீலி கதையை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் ஹாரர் பட விரும்பிகளாக இருக்கிறாங்க. இப்படத்தை பார்க்கலாம். இருப்பினும் நீலி கதைக்காக இப்படம் இல்லாமல் வேறு சில தவறான நபர்கள் இந்த நீலி கதையை பரபரப்புக்காக பயன்படுத்துகிறாங்க. தவறான வேலைகளில் ஈடுபடுவதாக இப்படத்தின் கதை அமைஞ்சிருக்கு. கவிஞர் ஹேமச்சந்திரன் என்பவர் ஒரு உள்ளூர் சுற்றுலா விடுதிக்கு வந்து ஒரு தற்கொலை செய்ய போகும் இளம் பெண்ணை காப்பாற்றுவதாலும் அதனால் தொடர்ச்சியாக சில சிக்கல்களில் அமானுஷங்களில் மர்மமான முறையில் மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கியில் உள்ளூர் போலீஸ் விசாரித்து நீலியை மையமாக வைத்து தங்களுடைய குற்ற செயல்களை வலுப்படுத்துவதற்காக கிரிமினல்கள் செய்து சதி என்பதை அம்பலப்படுத்துவது தான் கள்ளியங்காட்டு நீலியோட கதையாக இருக்குது. கள்ளியங்காட்டு நீலிக்கு என பரபரப்புக்காக நிறைய கதை கேரளா பகுதியில் சொல்லப்படுறதும் உண்டு. இந்த மாதிரி நீலி நம்ம தமிழகத்துலேயும் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள்.